விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் சமீபத்தில் செயற்குழு கூட்டம் போட்டிருந்தாரு. நீங்க ரொம்ப நாளா ஒரு சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டே இருந்தீங்க. விஜய் அவர்கள் பாஜக சந்தேகம்ல உண்மையாவே சொல்லிட்டு இருந்தீங்க. பாஜக பி டீம் தான், பாஜகவினுடைய ஆளு. பாஜகவை கடுமையாக எதிர்த்து விட்டு பாஜகவுடனும் திமுகவுடன் கூட்டணியே இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அதுதானே. பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் அதை அப்படியே படிச்சிருக்காரு. பாஜக எதிர்ப்பு தென்னாடுன்னு விந்திய மலைக்கு கீழேயே பாஜகங்கிற ஒரு கட்சி இல்லை. அந்த 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 கட்சி தலைகளை நின்னாலும் தலைகளை நின்று தாண்டி குடிச்சாலும் ஒரு ஓட்டு கூட வராது. எல்லா எதிர்ப்பு வாக்குகளும் எதிர்கட்சிகளுக்கு போகுது. அதை பிரிக்கிறதுக்காகத்தான், அது ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளுக்கு வெற்றியை கொடுக்குதுங்கிறதுக்காகத்தான் இவங்க பல்வேறு உத்திகளை கையாளுறாங்க பாஜக. அப்படி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணதில் வந்தது தான் கடைசியா வந்தது விஜய். எப்படி ஆய்வு செஞ்சீங்க சார்? இது பெரிய விஷயமே ஒன்றும் இல்லை. விஜய் ஒரு அவங்க பாஜகவுக்கு ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் அவங்களுக்கு இன்னைக்கு வரலாம் அதை யாராலையும் மாற்ற முடியாத ஒரு தமிழர்கள்னாக்கா சினிமாக்காரன்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது அமித்ஷா கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. அது அவருடைய மண்டைக்குள்ளார நல்லா போய் நல்லா உள்ள நுழைஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நமிதா, மதுவந்தி, இந்த மாதிரி கேள்விப்படாத நடிகைகள்லாம் அவங்க வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு படுத்து கிடந்த நடிகைகள் எல்லாம் முதல்ல கட்சியில் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் புது புது நடிகைகள்லாம் நடிகைகள் எல்லாம் இது பண்ணார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் ரஜினிகாந்த் ஒரு விரட்டினாங்க. ரஜினிகாந்த் ஒரு என்னதான் நீங்கள் இதுன்னு சொன்னாலும் அவர் ஒரு சிறந்த புத்திசாலி அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணார். அமித்ஷா மிரட்டின உடனே அவரை யாரை விட்டு மிரட்டினாங்கன்னாக்கா ஆடிட்டர் குருமூர்த்தின்னு ஒரு ஆசாமி, அந்த சமயத்தில் புதுசாக முளைச்சார். சோவுனுடைய பத்திரிகைக்கு அவர் ஆச்சரியம். அந்த பத்திரிகை அவன் படிக்கிறாங்கிறதுக்குள்ள அடுத்த கேள்வி, அது வேறு விஷயம். அது ஒரு ப்ரைவேட் சர்க்குலேஷனில் போயிட்டு இருக்கிற பத்திரிகை. அது பூலோகத்திலே அதிகமாக விற்பனை அவர் தான் அவங்க அமித்ஷா போட்டு ஏமாற்றி ஏதோ பண்ணி விட்டார். அவரும் நம்பிக்கிட்டார். அவருக்கு ஆடிட்டராக வேறு இருக்கார் அமித்ஷாவுக்கு. அவரை விட்டு ரஜினியை மிரட்டினாங்க. மிரட்டின உடனே ரஜினி உடனே நான் கட்சி தொடங்குகிறேன்ற மாதிரி இது பண்ணி கட்சியை உருவாக்கி அமைப்பு செயலாளர் தலைமை கழகம் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங்கில் இருக்கார். ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம் போகும், கொரோனா வந்துருச்சு. ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ஹைதராபாத்தில் அட்மிட் ஆகிட்டார். உயிருக்கு ஆபத்துங்கிற அளவு போயிட்டார். உடனே என்ன பண்ணாங்க, அந்த படத்தையே கை விட்டுட்டு ஒரு வருஷம் படத்திலேயே நடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி மருத்துவர் ஆலோசனை எல்லாம் சொன்னாங்க. உடனே நான் மறுபடியும் என் உடல்நிலை சீராகிற வரையில் நான் அரசியலுக்கோ சினிமாவுக்கோ வரமாட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். பாஜகவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு மேலே வற்புறுத்தி நீங்கள் ரஜினி எடுத்துகிட்டு இப்போ இதுதான் அவனுனாக்கா தொண்டை என்ன சொல்லுவான், ரஜினியோட ரசிகன் தலைவருக்கு உடம்பு சரியில்லை, உயிர் போகிற மாதிரி இருக்குதுங்கிறாங்க. இந்த பாஜக என் கட்சிக்கு வேலை செய்யணும்னு சொல்கிறேன். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கான்னு வந்தானாக்கா நெகட்டிவாக மாறிடும், எதிராக மாறிடும். அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பேசாமல் போயிட்டாங்க. அவர் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட போக முடியல சார். நேரடியாக நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ யாரோ போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஜய்னு ஒரு ஆள் நல்லா ரஜினிக்கு ஈக்குவலாக பாப்புலராக வந்துக்கிட்டு இருக்காரு. உடனே அவரை பிடிச்சாங்க. அங்கே போனாங்க. பல விஷயங்கள் அவர் மாட்டார். நீங்க தான் இருக்கீங்களா, சும்மா இருக்கீங்களா? ஒரு படத்துல இந்த மாதிரி கதை பேசியே திமுகவுக்கு யார் எதிர்ப்பா வந்தாலும் கலைச்சு விட்டுறது. ஆமா, நேர்ல பாக்குற ஒரு விஷயத்த விமர்சனமா வைக்கிறது இல்ல. சரி, நேர்ல என்ன பாத்தீங்க நீங்க சொல்லுங்க. விஜய் திமுக பிஜேபி எதிர்க்கிறார், இது நேர்ல பாக்குற விஷயம். சரி, அவர் கொள்கை எதிரி கூட சமரசமே இல்ல, நேர்ல பாக்குற விஷயம். சரி, ரைட், நீங்க அக்செப்ட் பண்ணா. அப்ப ஏன் அந்த போன தேர்தல் சமயத்துல ஒரு சைக்கிள்ல கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு திமுக கார மாதிரி வந்தாரு சட்டமன்ற தேர்தல்? கடையில வாங்குறப்ப அந்த சைக்கிள் கொடுத்துருந்தாங்க. சரி, அது அப்படி எடுத்துக்க வேண்டியதான். அவங்க அப்பா எடுத்த படம் எல்லாம் திமுக ஆதரவு படமாக எடுத்தாரு. அது ஏன் எடுத்தாரு? அப்ப நீங்க பிறந்தீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, பாத்தீங்கன்னா தெரியும். கலைஞர் வசனத்துல அவங்க அப்பா டைரக்ட் சார், அவர் பண்றதோ அவங்க அப்பா பண்றதோ. இன்னைக்கு அரசியல் களத்துக்கு என்ன சொல்றாரு, பாஜகவுக்கு நான் எதிரின்றாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். திமுகவுக்கு எதிரின்றாரு. நானும் சொல்லி இப்ப திமுக தான் பாஜக எதிர்க்கிறோம். அப்ப திமுக பாஜக பிடி பண்ணுங்களா? சொல்ல விட்டார்ல. நான் சொல்றதுக்கு பாஜகவுடைய பாஜக நான் பரம விரோதி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பாஜகவுக்கு நமக்கு ஒரு ஓட்டு வராது. இந்த ஓட்டுகள் பூரா திமுக போகுது, எதிர்கட்சிகளுக்கு போகுது.
அதனாலதான் அவங்க தைரியமா வந்து 200க்கு 200, 300க்கு 300, 1000க்கு 1000 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை நிறுத்தணும். நம்முடைய ஓட்டுகளை நீ வந்து சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை நீ பிரிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்றன்னா நீ கட்சி ஆரம்பினாங்க. இவர் வரமாட்டேங்கிறார். என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. கேட்காமே இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்பு. ஒய் பிரிவு பாதுகாப்பு எதுக்காக அவர் கேட்காம? பெரிய தலைவர், அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. நீங்க எங்க போறீங்க, எங்க வர்றீங்கிறது வந்து ஒரு போலீஸ் விட்டு போட்டாக்கா சிறை கைதி மாதிரி ஆயிடும். ஒய்பிரிவு பாதுகாப்புக்கு போட்டா உங்க உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லி நீங்க போற இடத்துக்கு நான் ஒருத்தரையும் சந்திக்க விட மாட்டேன். அப்படி பார்த்தா முதலமைச்சருக்கும் தான் பாதுகாப்பு இருக்கு, எடப்பாடி முதலமைச்சர் பழனிசாமி அவர்களுக்கும் தான் பாதுகாப்பு இருக்கு. அதான் சொல்ல வந்து அதுக்குள்ள நீங்களே கேட்டீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எடப்பாடி பழனிசாமி நடுமத்தில் வந்து பாஜகவுக்கு நான் விரோதினார். இசட் பிரிவு எங்க போவ, என்னை தாண்டி போயிடுவியா? யாரையாவது நீ சந்திச்சுன்னா இசட் பிரிவு ஆபீசர் உடனே அமித்ஷா சொல்றாரு, இன்னைக்கு சார் இன்னைக்கு இந்த ஆள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டு காவலுங்க. ஒருத்தருக்கு பக்கத்தில் இப்ப காந்தராஜுக்கு வந்து ஓய்பிரிவு பாதுகாப்பு போடுறாங்கன்னா 2 காரணம். காந்தராஜுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஒரு காரணம், காந்தராஜால மற்றவங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஒரு காரணம். கைதிகளுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? இவன் பிச்சுக்கிட்டு போய் ஜனங்களை ஏதாவது பண்ணிட்டாங்க என்ன பண்றதுக்கு போலீஸை வச்சுட்டு அனுப்புறாங்க. இவங்களை அரசியல்வாதிக்கு என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, யாரை பாக்குறாங்க, என்ன பண்றாங்கிறது வந்து அப்பப்பவே இது பண்ணி மேல் இடத்துக்கு சொல்லி இந்த ஆள் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக தான் பிரிவு பாதுகாப்பு. உங்களை காப்பாத்துறதுக்கு இல்லை. அது விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. அவர் அதுக்கப்புறமா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல 4 கூட்டம் தான் போட்டிருக்காரு. ஒண்ணு கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறார், ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இறங்க மாட்டேங்கிறார். பார்த்தாங்க முன்னாள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறையினுடைய டைரக்டரேட்ல பெரிய அதிகாரியாக இருந்து அருண்கிறவர் வந்து தாவேக்காவை சேர்த்துறாங்க. எதுக்காக? எங்கெங்க நீ கருப்பு பணம் வச்சிருக்கேங்கிறதெல்லாம் அவர் பார்த்து, இங்க எல்லாம் விஜய் பணம் வச்சிருக்காரு, ரொம்ப மிஞ்சினாக்கா நீங்க ரைடு பண்ணுங்கன்னு சொல்லி அங்க தகவல் கொடுத்துட்டு இருக்காரு. வீட்டு காவலில் இருக்கிறார். அப்ப அவங்க எழுதி கொடுத்தா அப்படியே படிக்கிறார். பாஜக என்னுடைய விரோதி, அதிமுக என்னுடைய கொள்கை விரோதி, என்னுடைய அரசியல் விரோதி, பாஜக என்னுடைய கொள்கை விரோதி. அதிமுக பத்தி ஒரு வார்த்தை வரலையே. ஏன்னா அவங்களும் நாங்களும் ஒடுத்தான். இல்ல ஒரு இடத்துல சொன்னாரு, சுய அரசியல் லாபத்திற்காக பாஜகவுடன் கூடி குழைந்து போக நாங்க ஒண்ணும் திமுகவோ அதிமுகவோ விமர்சிக்கிறாரு. அதிமுகவை அது சொல்றதுல நீங்க சரியா கவனிக்கல. அவங்க வந்து கூணி குறுகி தான் உட்கார்ந்தாங்க. நான் படுத்துக்கிட்டு இருக்கேன், காலை பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்கேங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அர்த்தம் இல்ல சார். விஜய் வைக்கிற வாதத்துக்கு நேர்வாதம் வச்சு அரசியல் செய்யற அந்த துணிச்சல் திமுகவுக்கு இல்லையா? ஏன் இப்படி பின்னணியிலே ஏதாவது கதையை கிரியேட் பண்ணி இல்லாத யாரும் பார்க்காத ஒண்ணு இப்படி எல்லாம் சொல்லி நீங்க என்ன இது பண்ண வரீங்க? என்னை யாரு எதுக்குறாங்க தெரியுமா? நான் ஒரு தடவை அடிச்ச அடியில ஜோ லூயிஸ் உலக குத்துச்சண்டை வேற தலை குப்புற கீழே விழுந்துட்டான். ஆனா என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து என்கிட்ட போராடவே வரல. என்னமோ 10 எலெக்ஷன் நின்று திமுகவை தோக்கடிச்சு தண்ணி காட்டிட்டு வச்சுட்ட மாதிரி. அதுதான் சார், இவர் திமுக மேல நேரடி வாதத்தை வைக்கிறாரு. அத பேசணும்ல. பின்னாடி ஒரு கதையை இட்டு கட்டி அதுல ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றது என்ன தேவையில்லையே. அவங்க நிக்கவே இல்லை. இது வந்து திமுக காரர் இன்னைக்கு ஒண்ணு விஜய்க்கு பதில் சொல்லவே இல்லையே. அவரை சட்டை கூட பண்ணலையே அவங்க. நீங்க தான் கதறி அவர் சேர்ந்தவங்க தான் திமுக பயந்துருச்சு பத்தியா, திமுக பயந்துருச்சு பத்தியா, திமுக உங்களுக்கே அந்த வேலை. திமுக பயந்துட்டு திமுக கதையை கிரியேட் பண்றாங்க. திமுக தான் நீங்களும் திமுக காரர் தானே? ஆமா, நான் திமுக காரர் இல்ல, திராவிட இயக்கத்தை திமுக ஆதரவாளர். அது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தேன். திமுக வந்து அந்த கொள்கையில இருந்து வெளியே போச்சுன்னா திமுகவையும் நான் எதிர்ப்பேன். என்னை பொறுத்தவரை திராவிட இயக்கம், வீரமணி ஐயா போன்றவர்கள் கூட்டத்தை சேர்ந்தவன். அதிமுகவை ஆதரிப்பீங்களா? ஆமா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பழனிசாமி நான் ஏன் ஆதரிக்க மாட்டேங்கிறேன்னா அப்படியே அடித்தண்ட பழிதனமா போய் உள்ள விழுந்துட்டாரு. இன்னைக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமா இருக்கு. இசட் பிரிவு பாதுகாப்பு போட்டு அவரை வீட்டு காவலில் வச்சுட்டாங்க. அவரை சரியா ஒத்து வர மாட்டேங்கிறதுக்காக ஒரு இசட் பாதுகாப்பை கொடுத்துட்டாங்க. வீட்டு காவலில் இருக்காரு அவர். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் போயிடுச்சு. இப்போ நான் பழனிசாமி நான் ஆதரிக்கிறேன். பாஜக ஒரு ஒத்து போனாரா அக்செப்ட் பண்ண மாட்டேன்.
அவ்வளவுதான். எங்களை பொறுத்தவரை திராவிட இயக்கம் இதெல்லாம் நீங்க பண்ணி எல்லாங்க அப்படி இதெல்லாம் சொல்லி தாங்க மக்கள் நல கூட்டணின்னு ஒரு அன்னைக்கு விஜய்னு ஒரு ஆள், விஜயகாந்த் ஒரு ஆள் இருந்தாரு, தூக்கி விட்டீங்க. இன்னைக்கு விஜய்னு ஒரு ஆளை தூக்கி விட இல்ல பாருங்க. விஜய் ட்ரை என்னன்னா பண்ணுங்க. விஜய் என்னன்னா திமுகவை மட்டும் வீழ்த்த வரல, ஊழலை ஒழிக்க வராரு, மதவாதத்தை ஒழிக்க வராரு, எல்லா கட்சிகளையும் எடுத்துதான் நிக்கிறாரு. இப்ப அப்ப மத்த கட்சி எல்லாம் ஊழலையும் இதெல்லாம் இது பண்றாங்க, இவர் மாத்திரம் தான் ஊழலை ஒழிக்கிறேன்னு சார் சொன்ன புதுசா ஒரே வராரு கட்சி. சார். இதுவரையும் எவனுமே சொல்லல, எந்த கட்சியும் சொல்லல ஊழலை ஒழிக்கிறேன்னு. அவங்க எல்லாம் அரசியல் ஆல்ரெடி இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவருக்கு இவரு அரசியல் போய் ஃப்ரெஷ்ஷா வராரு. கரெக்டா தான் பாயிண்ட். இவர் இன்னும் அரசியலுக்கே வரல, வந்த பிறகு தான் தெரியும் ஊழல். கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சார். கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க? சரி, என்ன பண்ணாரு? ஒரு போராட்டம் உண்டா, ஒரு ஊர்வலம் உண்டா, ஒரு மாநாடு உண்டா? அனுமதி தரலையாமே, அனுமதி தரலையாமே. அனுமதியை எதிர்த்துக்கிட்டு போய் ஜெயிலுக்கு போகணுங்க. அதுதான் அரசியல். இன்னைக்கு கூட வந்து அகில இந்திய அளவுல இது போராட்டம் நடத்துறாங்க. எந்த இடத்துலயும் போலீஸ் இது பண்ணலையே, கைது தான் பண்ணாங்க. அதுதான் அரசியல். அது கூட தெரியாம விஜய்க்கு ஆதரவா நிக்கிறீங்களே, உங்க மாதிரி ஆளுங்களை நாங்க ஆதரவா நிக்கல சார். அதுக்கான திமுகவை ஏஜெண்டா எதிர்த்து யார் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு சாயத்தை பூசி அவங்க மேல ஒரு வேற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்றது நியாயமான்னு கேட்டேன். நியாயம் இல்லதான். அதை சமாளிக்க தெரியல. டிரெக்டா எதிர்த்து அரசியல் செய்யறது உங்க ஆளுக்கு அதை சமாளிக்க தெரியலையே. இப்படி சொல்லி சொல்லி இப்படி பண்றீங்களா நியாயமா, இப்படி பண்றீங்களா நியாயமான்னு கேட்டு ஏன் அழுவுறீங்க? எதிர்த்து நிக்கிறதுக்கு தெம்பு இல்ல, திராணி இல்ல, சக்தி இல்ல. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? வா, நீ ப்ரூவ் பண்ணிட்டு வா. உன் மேல எனக்கு ஒரு அக்கறை இருக்குது. நீ ஒரு பச்சை தமிழ. பழனிசாமி மேல அந்த அக்கறை இருக்குது. ஏன்னா அதிமுக வந்து காலாகாலமா அதை தொடங்கினதுல இருந்து தமிழர்கள் அல்லாதவர்கள்ட்ட இருந்தது. இப்பதான் பன்னீர்செல்வம் வந்தபோது தான் ஒரு நம்பிக்கை வந்தது. சசிகலாவை தூக்கிட்டு வரும்போது மறுபடியும் தமிழர்கள்ட்ட ஒரு பிரதான எதிர்கட்சி வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து விஜய் வந்தபோது இன்னொரு தமிழன் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிற முறையில் எனக்கு தமிழங்கிற முறையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்ற எல்லாருமே இங்க கட்சி நடத்துறவங்க பூரா தமிழ்நாட்டை சேராதவங்க. விஜயகாந்த் தெலுங்கர், 1000 பேசினாலும் தெலுங்கர். எடப்பாடி பழனிசாமி பச்சை பல்லாள கவுண்டர், தமிழ்நாட்டு கவுண்டர். எங்க ஊருக்காரர், தமிழர் தானே, பச்சை தமிழர். அதனால தான் அவர் மேல இருக்கு ஆசை, ஒரு பாசம். எங்க ஊருக்காரர். இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு எங்க ஊர்ல ஓட்டு உரிமை வந்ததுன்னா நான் என் பழனிசாமிக்கு தான் போடும். ஏன்னா அவருக்கு முதலமைச்சர் பதவிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. எங்க ஊர் இம்ப்ரூவ் ஆகும். காலாகாலமா வஞ்சிக்கப்பட்ட ஊர், வெள்ளக்காரன் போனதுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் வஞ்சிக்கப்பட்ட ஊர் எங்க சேலம். இந்தியாவுடைய ஒரு தெரியுமா இந்த விஷயம் உங்களுக்கு? தெரிஞ்சுங்க. வெள்ளையர்கள் ஆண்ட போது முனிசிபாலிட்டிகள் உருவாக்கப்பட்டன. அவர்களால் உருவாக்கப்பட்ட முதல் முனிசிபாலிட்டி, இந்தியாவில் முதல் முனிசிபாலிட்டி சேலம் முனிசிபாலிட்டி. தெரியுமா உங்களுக்கு? வெள்ளைய வெளியே போனா நாங்க காலி. அதோட எங்க கதையே முடிஞ்சது. காங்கிரசுடைய ஆட்சி காலம் பூரா நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு வாழ்வே வந்தது. என்ன போல படிக்கிற மாணவர்களுக்கு கல்லூரி கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது. உலகத்துக்கெல்லாம் கல்வி கண் கொடுத்தவர் நாங்க. எங்க கல்வி கண்ணையை புடுங்கினாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் முனிசிபாலிட்டி நடத்தி, கவர்மெண்ட் நடத்தல. அதில் தான் நாங்கள்லாம் படித்தோம். படிக்கிறதுக்கு போனோம்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தோம். அன்றைக்கி சேலம் மாவட்டம் ஒசூரில் ஆரம்பித்து நாமக்கல் வரணும், காவிரி கரையில் ஆரம்பித்து தலைவாசல் வரணும். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மாவட்டம். காங்கிரசுடைய ஆட்சி காலம் முழுக்க நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். மத்திய அரசு வந்து மருத்துவக் கல்லூரி தொடர்ந்து சேலத்தில்ன்றாங்க, கொண்டு போய் திருநெல்வேலியில் வைக்கிறாங்க. மறுபடியும் காசு கொடுக்குறாங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சு தஞ்சாவூரில் வைக்கிறாங்க. சேலத்துக்கு கொடுத்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க ஊருங்களுக்கு வச்சாங்க, எங்களுக்கு கொடுக்கல. இப்படி நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். திராவிட இயக்க ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் சேலத்தில் 2வது ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தது. மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் இல்லை. ஒரு தனியார் ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சு. கோயம்புத்தூர்காரர் நாங்களும் பயங்கரமா வஞ்சிக்கப்பட்டோங்க. கோயம்புத்தூர்காரங்க எங்களாட்ட கோழைகள் இல்லை. அவங்க வந்து பணக்காரர்களா இருந்ததுனால இந்த கவர்மெண்ட் நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுன்னு அவங்களே அவங்க ஊரை பார்த்துக்கிட்டாங்க. எங்ககிட்ட காசு இல்லை. அங்கிருந்த தொழிலதிபர்கள் நாயுடுக்களும் வெள்ளாள கவுண்டர்களும் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டை சட்டையே பண்ணல. அதுதான் நடந்தது. இதுதான் வரலாறு. அந்த மாதிரியெல்லாம் எங்களை வந்து எங்களுக்குன்னு இருந்த பணம் செஸ் ஃபண்டு, ரயில்வே செஸ் ஃபண்டுங்கிறது வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு இருந்த எங்க பணத்தை எடுத்து திருநெல்வேலிக்கு செலவு பண்ண. இப்படியெல்லாம் இருந்தது. ராஜாஜி போனதுக்கு, ராஜாஜி முதலமைச்சராக இருந்த போது தான் சேலத்துக்கு 2 வருஷம் தான் இருக்க விட்டாங்க அவரை. உடனே அவரை இந்த பெரியார் சேர்ந்துக்கிட்டு கவுத்து வெளியே தூக்கி இருந்தார். அந்த 2 வருஷத்துல ராஜாஜி பல முன்னேற்றங்களை கொடுத்தார். சேலத்துக்கு மேட்டூர்ல இருந்து காவேரி எங்க கரையில ஓடுதுங்க. குடிக்கிற தண்ணி தஞ்சாவூர்காரன் குடிச்சுக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு இல்லை தண்ணி. ராஜாஜி தான் தண்ணியை மேட்டூர்ல இருந்து தண்ணியை சேலத்துக்கு திருப்பி விட்டார்.
குடி தண்ணீர் 2 எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் தண்ணி டேங்க். அதை பண்ணாரு. முதலாக கான்கிரீட் சாலை போடுற திட்டம் கொண்டு வர்றாங்க. கான்கிரீட் சாலை அது வரல தார் ரோடு தான் போட்டுருக்காங்க. கான்கிரீட்டை பயன்படுத்தி சாலை போடலான்னு விடுதலைகள் இது பண்ண உடனே அது பரிச்சார்த்தமா அந்த திட்டத்தை கொண்டு வந்தபோது அந்த சாலை கான்கிரீட் சாலை 8 மைல் 10 மைல் டிஸ்டன்ஸுக்கு இந்தியாவிலே முதலாக போடப்பட்டது சேலம்ல இருந்து ஓமலூருக்கு. ராஜாஜி அதை கொண்டு வந்து போட்டார். அந்த மாதிரி அவர் செஞ்சார். 2 வருஷம் தான். எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, சேலத்துக்கு அதிர்ஷ்டம் இல்லை, துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆட்சிக்கு வந்த ஒரு ஆள் காங்கிரஸுக்கு அமைச்சரவை இருந்தவரையிலும் சேலத்துக்கு மந்திரி பதவி கூட கொடுக்கல. ஒரு மந்திரியே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மாவட்டத்துக்கு மந்திரி கிடையாது. அதான் காங்கிரஸ் ஆட்சி. திராவிட இயக்க ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் சேலத்துக்கான ஒரு மந்திரி முத்துசாமின்னு ஒருத்தர் வந்தார். இன்னைக்கு பழனிசாமி வந்திருக்காரு. தேவையோ இல்லையோ சேலத்தினுடைய இதையே மாத்திட்டாரு. சேலத்தினுடைய இன்னைக்கு சேலத்துக்கு போனா எனக்கு அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு பாலங்கள் தேவை இருக்குதோ இல்லையோ கட்டி தள்ளிவிட்டார். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனீங்கன்னா சேலம் ஜங்ஷன்ல இறங்குனீங்கன்னா ஏற்காடு வரையில நீங்க எங்கேயுமே இறங்காம அப்படியே மலை கூட்டு போற மாதிரி ஒரு ரோடு போட்டார். 24 மைல். சேலத்துல எங்கேயும் இறங்க வேண்டியதில்லை. ஸ்டேஷன் விட்டு இறங்கி டாக்ஸி பிடிச்சி ஏறினீங்கன்னா ஏற்காடு நேரம் மேல போய் அந்த மாதிரிலாம் ரோடு போட்டார். பல ஊருக்குள்ளாரையோ நுழையாத மாதிரி அவ்வளோ எத்தனையோ பாலங்கள் இந்த சென்னையில் இருக்கிறத விட அதிகமான பாலங்கள் தேவைப்பட்டுச்சோ இல்லையோ. அதெல்லாம் பார்க்கும்போது தான் சரி நம்ம ஊருக்காரன் தெரிஞ்சு செய்கிறாரோ தெரியாம செய்கிறாரோ சேலத்துக்கு ஒரு புது உருவத்தை கொடுத்துருக்கிறார். நான் சேலத்தில் இருந்தேன்னா நான் பழனிசாமிக்கு தான் போடுவேன். எங்க ஊர் எங்க ஆளு போடுவேன். அதுல நீங்க சுயநலவாதி குறுகிய புத்தின்லாம் சொன்னா எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை. சரி, இப்ப விஜய் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சிட்டு இருக்காங்களா, எப்படி பாக்குறீங்க? வேற இதுவரையிலும் அவங்களுக்கு அதுவே சந்தேகத்தில் இருக்கு. இல்ல சார், அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. அமித்ஷா சொல்லி இருக்காரு விஜய் தான் இருக்கணும்னு சொல்லி இருக்காரு. இப்பதான் சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் எல்லாத்துக்கும் சந்தேகத்துக்கு வேற இல்லைன்னு சொல்லுங்க. ஏங்க இந்த செய்தி உங்களுக்கு அச்சிக்கமா இல்ல? தாவேக்காங்கிற ஒரு கட்சி அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த கட்சி அங்கீகாரமா கொடுக்குது அவரை தலைவர். எவ்வளவு வேடிக்கை இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் ஒரு தலைவரா இல்லாம வேடிக்கை. அது ஒரு முறைப்படி அறிவிக்கிறாங்க. முறைப்படி அன்னைக்கே அறிவிச்சிருக்கணுங்க. கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சார்ல, அப்ப அவர் தலைவரா இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? அவரு எந்த இதை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை கூட்டினார். அப்போ ஆக இப்பதான் நான் 1.5 வருஷம் கழிச்சு தான் அவர் தலைவருங்கிறத கட்சியே ஏத்துக்குது. அப்புறம் என்னைக்கு மக்கள் ஏத்துக்குவாங்க? புரியல உங்களுக்கு? இன்னைக்குதான் கட்சியே நாங்க ஒரு வேலை ஜெயிச்சோம்னா விஜயை வச்சுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு இப்பதான் முழங்கிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அமித்ஷா பர்மிஷன் கொடுத்துருக்கு. பார்க்கலாம். என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு எப்பவுமே உண்டு. என்ன தமிழன் வாழ்த்துக்கள் இல்ல. தமிழ்நாடு எப்பவுமே தலைவர்களின் முகத்தை பார்த்து ஓட்டு போட்ட ஒரு மாநிலம். தலைவர்களின் ஃபேஸ் வேல்யூ, அதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள், ஜெயலலிதா அம்மா. விஜயினுடைய ஒரு ஃபேஸ் வேல்யூ இப்ப வருது. அமித்ஷா இவ்வளவு தூரத்துக்கு தைரியமா பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பிரச்சனையா இருக்குமா ஸ்டாலின் அவர்களுக்கு? ஏதோ இருக்கும். விஜய் அளவுக்கு ஸ்டாலின் அழகு இல்லையே. அழகுன்னு எடுத்தாக்க ஸ்டாலினுக்கு அவ்வளவு அழகு இல்லை. ஸ்டாலின் சினிமாவில் வர 2-3 படத்தில் தான் நடிச்சிருக்காரு. இவராட்டம் ஹீரோவா எடுபடல. இல்ல, ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் களத்துல அவர் செயல்பாட பாக்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு விமர்சனம் வைக்கணும்ன்றது தேவையா? அவர் இவ்வளவு வந்துட்டாரு. நீங்க தானே சொல்றீங்க திமுக தோக பயந்து நடுக்குதுன்னா நீங்க விமர்சனம் வைக்கும்போது இந்த விமர்சனம் தான் உங்களுக்கு. அதான் நேரடியா ஒரு பதிலுக்கு கேள்விக்கு பதில் பந்த ஓங்கி அடிச்சீங்கன்னா உங்க கைக்கு தான் கேள்விக்கு பதில். அதே ஒரு கிரனேடு ஒரு ரப்பர் மேல அடிச்சீங்கன்னா கிரனேடு உங்க மேலதான் வெடிச்சிடும். ஜாக்கிரதை. நீங்க விதைச்சிங்க, அனுபவிக்கிறீங்க. ஒரு தேர்தல் எண்ணிக்கையில ஒரு கூட்டம் நடத்தல, ஒரு மாநாடு நடத்தல, ஒண்ணு நடத்தல. அவர் கண்டு திமுக பயந்துருச்சுன்னு உங்க கூட்டம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் பதில். ஆமா சார். முதல்ல அவரை ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலையா சார்? அனுமதி அவர் போய் எந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லுங்க.
எந்த போராட்டம் நடத்த வந்தாரு அனுமதி கொடுப்பாரு. பரந்தூருக்கு போனாரு, பரந்தூர்ல- கீழே இறங்க கூட விடலையா? பரந்தூர்ல இறங்கி பேசிட்டு வந்தாரு. தரையில இறங்க கூட விடலையா? தரையில அவரு இறங்கலையே. 5 நிமிஷம் பேசிட்டு எனக்கு ஷூட்டிங் இருக்குன்னு போயிட்டாரு. எங்க போனாரு? தரையில இறங்க விடலன்னா இறங்கி போகணுங்க. மக்களுக்காக நான் போராட்டம் எடுக்கிறேன்னு போய் ஜெயிலுக்கு அவர் போகணும். சட்டத்தை அவன் தான் மதிக்கிறவர். தலைவன். பயந்து திரும்பி போயிட்டாரு. சட்டத்தை மதிக்கிறவர். பயந்து ஓடி போயிட்டாரு. அதுக்கு சட்டத்தை மதிக்கிறேன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான். இதே மத்தவன் சொல்லியிருந்தாக்க கோலை பயந்து ஓடி விட்டான்னு சொல்லியிருப்பீங்க. இவர் விஜய் வேற என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே டூப் போட முடியாது. விஜய் கிட்ட சொல்லுங்க. அரசியல டூப் போட முடியாது. அவர் தான் நடிச்சாகும். அவர் தான் அந்த ஆக்ஷன்ல போயாகணும். அந்த க்ளோஸ் அப் ஷாட்ல மாத்திரம் நின்றுட்டு மிச்சம் எல்லாம் ஃபைட்டிங் எல்லாம் டூப்பை வச்சுட்டு போட்டு சினிமா மாதிரி பண்ண முடியாது. இங்கே ஜெயிலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் தான் போகணும். உங்களுக்கு பதிலாக டூப் போக மாட்டாங்க. அதை அவருக்கு சொல்லுங்க. சட்டத்தை எதுக்கணுங்க. சட்டம் போட்டு தடுத்தாங்கன்னா மீறுவேன் அப்படின்னு போயிருக்கணும். போகலையே. உடனே இறங்கி போயிட்டாங்க. இப்ப எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் அந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணலன்னா அந்த மக்களெல்லாம் கூட்டிட்டு தலைமைச் செயலகத்துக்கு ஸ்டாலினை பார்க்கலாம். அதுதான் இப்போ அரசாங்கத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கேன். தயவு செய்து விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றாதீர்கள். அந்த போராட்டம் நடக்கணும். அப்பவாவது விஜய் வெளியில வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்து அவரை பார்க்கிற புண்ணியம் மக்களுக்கு கிடைக்கும். அவர் விவசாயிகளை நான் கூட்டிக்கிட்டு வருவார். மக்களை பார்ப்பார். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸை உருவாக்கி கொடுங்க. நீங்க வந்து விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றிட்டீங்கன்னா இதை சாக்கா வச்சுக்கிட்டு ரூம்குள்ளார கதவு சாய்ச்சிட்டு உட்காந்துருவார். இல்லாட்டி பிளேன்ல ஏறிட்டு யார் கூட போயிட்டு கல்யாணத்துக்கு போறேன்னு போடுவார். அதனால விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றாதீர்கள். இப்படியாவது ஒரு விஜய் வந்து வெளியில வந்து மக்களுக்கு தரிசனம் கொடுப்பாராங்கிறத எதிர்பார்க்கும். அவனோடு எதிர்பார்த்தோம் ஒரு 10,000 பேர்ல நானும் ஒருத்தன். இப்படியாவது விஜய் நம்ம பார்க்க முடியுமா? ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்போம். அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், பரந்தூர் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாதுன்னு இம்மீடியட்டா நீங்க அனௌன்ஸ் பண்ணணும். அதை வச்சு விஜய் வந்து மக்களை சந்திக்கிற அற்புதமான காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சியை பார்ப்பதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்படி தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்ளும். விஜய்க்கு ஆதரவாக ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் இருந்தார். இப்ப திடீர்னு இடைக்காலமா நான் போறேன் அப்படின்னு போயிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு அவரை பத்தி. அவ்வளவுதான். குட்டு வெடியாயிடுச்சு. எவன் ஜெயிச்சாலும் என்னால ஜெயிச்சான்னு கதை விட்டுக்கிட்டு போல போட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரை பற்றி ஸ்டடி பண்ணாங்க. ஜெயிக்கிற கட்சிகளை போய் இருந்தாலும் உட்காந்துக்கிட்டு நான் தான் இது பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து அதிமுக கூட்டிட்டு வந்து அவங்க அவரை ஏற்றுக்கல. திமுக கூட போய் சேர்ந்தார். ஒரு எலெக்ஷன் தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கிட்டியே சேர்த்தல. பார்த்தாரு இது கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்கு அப்படி சொல்லி இங்கே உள்ள வந்தார். ஆதவர்ஜனுக்கும் அவருக்கு மத்தியில் போட்டிகள் நடந்தது. 2 பேரும் ஒரே கேஸ் தானே. எவன் ஜெயிக்கிறான சக்தி உள்ளவனாக இருக்கானா அந்த இடத்துல பொழப்பு நடத்துறவங்க தான் 2 பேரும். ஆதவர்ஜனும் எல்லாம் பிளான் பண்ணி வெளியே துரத்திக்கிட்டார். அவ்வளோதான். தெரிஞ்சு போச்சு. அவர் ஒன்றுத்துக்கு இல்லாத பீகாரில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்காமல் டெபாசிட் கூட வாங்காமல் வந்த ஒரு ஆள் நான் தேர்தல் நடத்துறேன் இங்கே வந்து ஏமாத்தினாக்கா அந்த அளவுக்கு விஜய் புத்தி கெட்டு போய் கிடக்கிறார். என்னதான் விஜய் வந்து கேவலப்படுத்தி பேசினாலும் அந்த அளவுக்கு விஜய் வந்து நம்ம முட்டாள நினைக்கிறது தப்பு. தெளிவாக இருக்கார். கிளீனாக சொல்றார் போயிட்டு வர தம்பி அப்படின்ட்டார். அது நாகரிகமா நான் விலைக்கு கொள்ளுகிறேன். இடைக்காலமா சார்? மறுபடியும் வருவாரு. மறுபடியும் நீங்க ஜெயிச்சிங்கன்னா நான் அதை கொஞ்சம் பார்த்து போட்டு ஏதாவது சரி எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளுக்கு தகுந்த மாதிரி குறைத்து கொண்டு மீதி படத்தை கொடுப்பீர்களா நாகேஷ் கேட்பார்ல அது மாதிரி அதை கட்டு வாங்கி போட்டு பொழப்பு நடத்தணுங்க. அவருக்கு வாழ்க்கைக்கு அதான வழி. ஒரு அமௌண்ட் தேய்த்திருவார். நிறைய விஷயங்களை போய் நன்றி சார்.